ஆண்டு நிறைவடையும் வேளையில் இந்த ஆண்டு உலக அளவில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து காணலாம். இந்த வருட தொடக்கத்தில் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் 47வது அதிபராக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதன் பின்னர் கடுமையான வர்த்தக விதிமுறைகளையும் கொண்டு வந்தார். ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா, சீனா உட்பட 90க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான பரஸ்பர வரிகளை விதித்தார். H-1B விசா கட்டணத்தை உயர்த்துவது போன்ற முக்கிய விஷயங்களையும் அமல்படுத்தினார். இரண்டாவதாக, ஜனவரி மாதம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நகரத்தில் ஹாலிவுட் பகுதி உள்ளதால் அங்கு முன்னணி திரைப்பட நிறுவனங்கள் அமைந்துள்ளன. மலைப்பகுதிகள், எளிதில் தீப்பற்றி எரியும் பைன் மரங்களால் காட்டுத்தீ அதிவேகமாக பரவியது. 29 உயிர்கள் பலியாகினர். நகரத்தை விட்டு ஆயிரக்கணக்கில் மக்களும் வெளியேறினர். வீடுகள் சேதமடைந்து பல லட்சம் கோடி இழப்பும் ஏற்பட்டது. அடுத்ததாக, 2015 முதல் கனடாவின் 23வது பிரதமராக இருந்த ட்ரூடோவின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராக தேர்வான மார்க் கார்னி கனடா நாட்டின் 24வது பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்ததாக, இந்த ஆண்டு கோடீஸ்வரர் எலான் மஸ்க் தனது தொழில்களுக்காக மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சனங்கள், சர்ச்சைக்குரிய பதிவுகள் ஆகியவற்றிற்காகவும் தொடர்ந்து தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ட்ரம்பின் நிர்வாகத்தில் ஒரு புதிய துறையான டாஜுக்கு நியமிக்கப்பட்ட போது மஸ்க் கவனத்தை ஈர்த்தார். இருப்பினும் ட்ரம்புடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து மே மாதம் அந்த பதவியில் இருந்து திடீரென விலகினார். தனது தனிப்பட்ட முயற்சிகளில் மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். இதனையடுத்து வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்தவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 14ஆம் போப் லியோ இந்த ஆண்டு மே 8ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்த 14ஆம் லியோவின் இயற்பெயர் ராபர்ட் பிரிவோஸ்ட் ஆகும். இவரது வயது 69. கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி போப் பிரான்சிஸ் இறந்த பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக, இஸ்ரேல் ஜூன் மாதம் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. மத்திய கிழக்கில் பதட்டத்தை ஏற்படுத்திய நிலையில் இரு நாடுகள் இடையிலான மோதல் 12 நாட்கள் நீடித்தது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு யுரேனியத்தை வைத்துள்ளதாகவும் தங்கள் பாதுகாப்பிற்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் இஸ்ரேல் காரணம் சொன்னது. இதனையடுத்து உக்ரைன், ரஷ்யா ஆகிய நாடுகளிடையேயான போரை நிறுத்துவதில் ட்ரம்ப் அதிக ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் உலக நாடுகள் உற்றுநோக்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான வரலாற்று சந்திப்பு அலாஸ்காவில் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுவும் இந்த ஆண்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. மேலும் சீனாவின் தியான்ஜின் மாநகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூவரும் ஒன்றாக கைகுலுக்கி கைகோர்த்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தது உலக நாடுகளின் கவனத்தை பெற்றது. மேலும் சீனாவில் நடைபெற்ற 2ஆம் உலகப் போர் முடிவின் 80வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்றார். இந்த பயணத்தில் அவருடன் ஒரு சிறுமியும் இருந்தது இணையத்தில் வைரலாகி அவர்தான் அடுத்த அரசியல் வாரிசு என பேசப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மூவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் கவனத்தை பெற்றது. எல்லையை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வருகிறது. கடந்த சில காலமாகவே மோதல்கள் தொடர்ந்து வந்தது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கியதால் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டது.
அப்போது கத்தார், துருக்கி நாடுகள் மத்தியஸ்தம் செய்தன. 2025 ஏற்பட்ட உலக அளவிலான மோதல்களில் இதுவும் முக்கியமானதாக மாறியது. வெனிசுலா தலைவரான மரியா கொரினா மச்சாடோ வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார். அந்த பரிசை ட்ரம்ப் தனக்குரியது என கனவு கண்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு அவருக்கு பேரிடியாக மாறியது. இதனையடுத்து அக்டோபர் மாதம் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக 64 வயதாகும் சனே தகைச்சி பதவியேற்று வரலாறு படைத்தார். பிரதமராக இருந்த ஷிகெரு இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சனே தகைச்சி பதவியேற்றார். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்டத்தின் போது மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்யப்பட்டதற்காக சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தூண்டுதல், கொலை செய்ய உத்தரவிடுதல், அட்டூழியங்களை தடுக்க தவறுதல் ஆகிய 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் தண்டனை உறுதி செய்யப்பட்டதாக தீர்ப்பை வழங்கியது. அடுத்ததாக பேரழிவை பொறுத்தவரை சென்யார் புயல், இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ளம் ஆகியவை 2025 தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தன. இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பிரச்சினை நீண்ட காலமாக எல்லை மோதலால் தொடர்ந்து வருகிறது. மேலும் இரு நாடுகளும் எல்லையில் பல கோயில்களை உரிமை கோருகின்றன. முன்னதாக ஜூலை மாதம் எல்லை பிரச்சினை 5 நாள் மோதலாக மாறியது. இதனையடுத்து டிசம்பரில் கம்போடியாவுடனான பிரச்சினைக்குரிய எல்லையில் தாய்லாந்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் தாய்லாந்து, கம்போடியா இடையே அமைதி ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். 2 ஆண்டுகளாக நடந்து வந்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது. அதற்கான ஒப்பந்தம் ட்ரம்ப் தலைமையில் எகிப்தில் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உலக நாடுகளின் தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்திற்கான 20 அம்சங்களை ட்ரம்ப் பரிந்துரைத்தார். அன்றைய தினமே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்ததாக 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதின் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தில் அதிபர் புதினை வரவேற்றார். இரு தலைவர்களும் இந்திய தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமான 7 லோக் கல்யாண் மார்க்கிற்கு ஒரே காரில் பயணம் செய்தனர். கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா கூடுதல் வரியை இந்தியா மீது விதித்த நிலையில் இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. மேலும் இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக கனமழை, நிலச்சரிவு மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்குள்ள வீடுகள் அனைத்தும் கடுமையாக சேதமடைந்தன. பல இடங்களில் முக்கிய சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்களில் மண் சரிவு ஏற்பட்டு மூடப்பட்டது. கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த புயலால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இலங்கை கடும் இன்னலுக்கு ஆளானது. பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களுக்கான மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் ஆதரவை விற்பனை செய்வதற்காக $686 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆயுத ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது பாகிஸ்தானின் F-16 கடற்படையை நவீனமயமாக்குவதையும் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவை அடுத்து இந்தியா மீதான இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரியை மெக்சிகோவும் விதித்துள்ளது. தங்கள் நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளாத இந்தியா உட்பட சில ஆசிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட பொருட்களுக்கு இந்த வரி விதிக்க மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் ஒப்புதல் அளித்திருக்கிறார். 2025 ஆண்டு உலக அளவில் பல முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தாலும் தற்போது நாம் பார்த்த 20 செய்திகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதிக கவனத்தை பெற்றதாகவும் இருக்கிறது. 2025 ஆண்டு நடந்த உங்களால் மறக்க முடியாத உலக நிகழ்வு குறித்து இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள்.